أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخره صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலின் சிறப்பை பற்றி சொல்லும்போது, இந்த பூமியில் இருப்பவர்களுக்கு வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோல வானில் உள்ளவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பிரகாசிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. அதனால்தான் அதை இறை இல்லம் என்று நாம் சொல்கிறோம். அந்த பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி காண்பித்து இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள்தான் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி என்கிற செய்தியை 33வது சூராவில் 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ நாம் எப்படி வாழணும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதல் நபியினுடைய வாக்கிலும் வாழ்க்கையிலும் அமைந்திருக்கிறது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்தினார்கள், எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது, இறைவனை தொழுவதற்காக மட்டும் அல்லாமல் மனிதனுக்கு பலன் தரக்கூடிய, பிற மனிதனுடைய துயரை துன்பங்களை நீக்கக்கூடிய, எதை செய்தால் நன்மையை நமக்கு அல்லாஹ் தருவானோ அப்படிப்பட்ட நற்காரியங்களை கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் செய்தார்கள். அப்படி என்றால் இந்த பள்ளிவாசலை நல்ல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பள்ளிவாசல்களில் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு எது தேவையோ, எது நன்மை தருமோ, எது பலன் அளிக்குமோ, எது இடையூறை விட்டு பாதுகாக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஜும்மாவிலே இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ பள்ளிவாசல்களை எதற்காக நாம் பயன்படுத்தலாம்? பல்வேறு நல்ல சேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். பைத்துல் மால் பள்ளிவாசல் சார்பாக உருவாக்கலாம். உயர் கல்வியில் நம் முஸ்லிம் சமூகம் முன்னோக்கி செல்வதற்காக பல ஏற்பாடுகளை பள்ளிவாசல் வாயிலாக நாம் செயல்படுத்தலாம்.
எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு பள்ளிவாசலை நாம் பயன்படுத்தலாம். ஏழைகளும் நலிந்தவர்களும் மருத்துவ உதவி இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்குண்டான மருத்துவ முகாம்களை பள்ளிவாசல்கள் தோறும் உருவாக்கலாம். இஸ்லாமிய அழைப்பு பணியை பள்ளிவாசல்கள் மூலமாக ஏற்படுத்தலாம். இப்படி பல்வேறு நல்ல நன்மையான விஷயங்களுக்காக வேண்டி பள்ளிவாசல் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்திலும் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நன்மையான காரியங்கள் என்ன செய்யணும், ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்பொழுது பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இந்த வாக்காளர் தொடர்பான விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு தெரியல. அதற்குள் பல கேள்விகள், அதற்குண்டான உதவி எங்கிருந்து வரும் என்பது தெரியாமல் தன்னந்தனியாக தவிக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் ஒரு பாலமாக, ஒரு உதவியாளனாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கணும். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அரசாங்கம் தரக்கூடிய நல்ல பல திட்டங்களை, நலவுகளை தனது முஸ்லிமான சகோதரனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாலமாக, உதவியாளனாக எந்த அடியான் இருப்பானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற போது கடந்து செல்லக்கூடிய மனிதனுடைய பாதங்கள் சருகி கீழே வீழ்ந்து விடாமல் இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் உதவி செய்வான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இப்பொழுது செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் நாளைக்கு அல்லாஹ்விடமிருந்து பெரிய உதவியை பெற்றுத்தரும். அப்போ அரசாங்கம் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி, மக்கள் எதை செய்தால், எப்படி செய்தால் அந்த பலனை பெற முடியும் என்பதற்கு வழிகாட்டியாக, ஒரு துணையாக, ஒரு பாலமாக நாம் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நாம் கடப்பதற்கு உதவி செய்வான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஏதாவது ஒரு வகையில் நாம் பிறருக்கு உதவியாளனாக இருக்கோம். தர்மம் உயர்ந்த ஒரு குணம். காசு பணம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க. ஏழைகளும் இல்லாதவர்களும் நலிந்தவர்களும் என்ன செய்ய முடியும், தர்மத்தை நன்மையை பெறணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக ஏழைகளுக்கும் பலன் அளிக்கக்கூடிய தர்மம் எதுவெல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டு தருகிறார்கள். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாளனாக இருக்கணும் என்பது இதனுடைய நோக்கம். பிறருக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும். அந்த சேவை மனப்பான்மை, பொது சேவை என்பது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அது உடலோடு இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்தே தீர வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகளில் எத்தனை ஜாயிண்டுகள் இருக்குது, மூட்டுகள் இருக்குது. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்தே தீர வேண்டும். காசு பணம் இருக்கிறவன் தர்மம் செய்வான், இல்லாதவன் என்ன செய்வான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு மனிதன் வாகனத்தில் ஏறிக்கொள்வதற்காக ஒரு மனிதன் உதவி செய்தால் அது தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனத்தில் ஏறிய மனிதனுடைய மூட்டை முடிச்சுகளை, அவன் கொண்டு வந்த ஜாமான்களை ஒரு மனிதன் ஏற்றி விடுவானையானால், அவன் ஏற்றிக்கொள்வதற்கு உதவி செய்வானையானால்
அதுவும் தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல சொல், நல்ல வார்த்தை, அதுவும் தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு எது சரியான பாதை என்று தெரியவில்லை, தடுமாறி நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய மனிதனுக்கு இதுதான் சரியான பாதை என்று ஒரு மனிதன் அடையாளம் காட்டினால் இதுவும் தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகைக்காக வேண்டி நடந்து செல்லும் போது ஒவ்வொரு எட்டும் அது தர்மம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் பிற மனிதனுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவியாளனாக இருக்கணும். சேவை செய்வது என்பது தன்னை தரம் தாழ்த்துவது என்பது அல்ல. சில பேர் என்ன செய்வாங்க, பிறருக்கு உதவி செஞ்சால் நம்முடைய தரம் தாழ்ந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. ஒரு மனிதர் போகிறாரு, ஒரு குச்சி கீழே விழுந்துருச்சு, அவருக்கு சொந்தமான ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அதை நாம் போய் எடுத்து கொடுத்தா நம்மளை 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட சைத்தான் என்ன செய்வான்? உள்ளத்தில் கொண்டு வருவான். அன்பானவர்களே, இதனால் மதிப்பு குறையாது. அல்லாஹ் தஆலா இவருடைய மதிப்பை அல்லாஹ் உயர்வுபடுத்துவான். ஏன் தெரியுமா? சேவை செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். எல்லா மனிதர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. அது ஒரு பெரும் பேறு. நன்மையை அதிகமாக நமக்கு தரக்கூடிய ஒரு பொக்கிஷம். தான் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் தான் நாடக்கூடியவனுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் அதை சரியாக பயன்படுத்துகின்ற வரைக்கும். அவன் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அவனிடமிருந்து அல்லாஹ் அதை பறித்து இன்னொரு மனிதனுக்கு அதை என்ன செய்வான்? பாக்கியமாக கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக ஏராளமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பங்கள் வந்து விடுகிறது. 2 விண்ணப்பம் தான் கொடுத்தாங்க. தவறுதலாக எழுதிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸ்ட்ரா 1-2 ஜெராக்ஸ் என்ன செய்யணும்? எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. ஒருவர் மற்றவர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இது தொடர்பாக பேசி அவர்களை நல்வழிப்படுத்துவது நம் மீது கடமை. சேவை செய்தல் என்பது நபிமார்களுடைய உயர்ந்த பண்புகளில் ஒன்று, உயர்ந்த பண்புகளில் ஒன்று. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெடுந்தூர பயணத்திற்கு பின்பு பசியோடு சோர்வடைந்த நிலையில் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. 2 பெண்மணிகள் தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வந்து நிற்கிறாங்க. மற்றவர்கள் அந்த நீர் தடாகத்தில் அவருடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பெண்களும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கும்போது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெடுந்தூர பயணம், பசி, களைப்பும் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த 2 பெண்மணி இடத்தில் கேட்டார்கள் என்ன தேவை என்று. அந்த பெண்மக்கள் அதை சொன்னபோது அந்த தேவையை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நாம் ஒதுங்கிக் கொண்டால், நமக்கு நானே ஒரு தேவை இருக்கின்ற போது அல்லாஹ் ஒதுங்கினால் என்ன ஆகும்? நாம் ஒருவருக்கு முன் வந்து ஒரு உதவியை செய்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றுக்கு பல மடங்கு உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பசியோடு தான் இருந்தாங்க. நீண்ட தூர பயணத்தின் போது களைப்பாகத்தான் இருந்தாங்க. இருந்தாலும் 2 பெண்மணிகளுக்கு என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க. அல்லாஹ் பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்தான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவையும் கொடுத்தான், தங்கும் இடத்தையும் கொடுத்தான், சாலிகான ஒரு பெண்ணை மனைவியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொடுத்தான். இதையும் குர்ஆன் தான் சொல்கிறது.
இதுவெல்லாம் அந்த நிகழ்வுக்கு பின்போ அந்த சேவைக்கு பின்போ நடந்த நிகழ்வுகள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், பொது சேவையினுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? தன்னை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளணும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிந்து நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் உணவுத்துறை பொறுப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகளுக்கும் தன்னுடைய பகுதி அல்லாத மக்களுக்கும் தங்களால் முடிந்த உணவு தானியங்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு. சின்ன வயசில் பிரிந்த தந்தை இன்னார் இங்கே இருக்கிறார் என்று தெரிந்த போதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையை பார்க்க போகலை. மக்களுக்கு சேவை செய்வதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தையை தனையனோடு சேர்த்து வைத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, பொது சேவை என்பது அது ஒரு பாக்கியமானது. அது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறார். தபரானி அப்படிங்கிற கிதாபில் ஒரு செய்தி வரும். யார் ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லீம் சகோதரனுக்கு அவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி செல்கிறாரோ, ஒருத்தருக்கு தேவை, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர் முன் வந்து போகிறார். இப்படி போகும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 75,000 மாணவர்களை இவருக்காக வேண்டி இறக்குகிறார். 75,000 மாணவர்கள் தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நமக்காக வேண்டி துஆ செய்கிறோமோ இல்லையோ, நாம் செய்யக்கூடிய காரியம் சின்னது தான். ஒருத்தருக்கு ஒரு தேவை, அந்த தேவை என்ன செய்கிறோம்? முடிஞ்ச அளவு நிறைவேற்றி கொடுப்பதற்காக முயற்சி செய்கிறோம். அப்படி நிறைவேற்றுவதற்காக நாம் போனால் அல்லாஹ் 75,000 மாணவர்களை நமக்காக துஆ செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த ஒருவருடைய தேவையை நாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியமான! இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யணும்னு ஒரு ஆள் கேட்குறாரு. நமக்கு அதனுடைய முறைகள் தெரியும், நாம் பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்த நன்மையை தருகிறார். எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லது இவர்கிட்ட போங்க, இவர் அதை சரியான முறையில் பூர்த்தி செஞ்சு தருவார் அப்படின்னு சொல்லி ஆளை அடையாளம் காட்டுகிறோம், அதற்கும் நன்மை உண்டு. இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். நல்லது எதுவாக இருந்தாலும் அது சின்னஞ்சிறியதாக நமக்கு தெரிந்தாலும் அதற்கும் பெரிய நன்மையை நமக்கு தருவதற்கு மார்க்கம் தயாராக இருக்கிறது. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி விட்டால் ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இந்த சென்ற மனிதன் அந்த தேவை முடிந்த பின்பு திரும்புகிறானே, அப்படி அவன் திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தில் அந்த மனிதன் மூழ்கி இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எளிதாக கிடைப்பதற்கு வழி செய்கிறான். அன்பானவர்களை, எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது? சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் பிற மனிதனுக்கு நாம் உதவியாக உபகாரமாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஆறுதலான வார்த்தைகளாவது என்ன செய்யணும்? மக்களிடத்தில் நாம் பேசணும். ஒரு உடம்பு சுகமில்லாத ஆள் நோயாளியாக இருக்கிறாரு, அவரை போய் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்க போகிறோம். நாம் ஒரு பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆறுதலான வார்த்தைகளை என்ன செய்யலாம்? நாம் சொல்லலாம். அவருக்காக வேண்டி நாம் துஆ செய்யலாம். இதை செஞ்சால் நமக்கு என்ன லாபம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு அடியான் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் 75,000 மாணவர்களை அல்லாஹு தஆலா நியமிக்கிறான். அந்த 75,000 மாணவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்த நிலையில் இந்த அடியானுக்காக நலம் விசாரிக்க போறானா இல்லையா, அவனுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள்.
அந்த மனிதர் நலம் விசாரிப்பதற்காக அங்கே அமர்ந்தால் அந்த மனிதரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதன் நலம் விசாரித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற நேரம் அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஏதோ ஒரு வகையில் பிற மனிதனுக்கு நாம் உபகாரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பொது சேவையில் நாம் ஈடுபடுத்துகின்ற போது இன்ஷா அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள. இது இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்தம் விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா துறைகள் விஷயத்திலும் நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு உதவியாக இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நன்மையான விஷயமா இருக்கணும், மக்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும். உதாரணமாக கல்வி, உயர்கல்வியில் நாம் எவ்வளவோ பின்தங்கி இருக்கோம். 2006 சச்சார் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவிலேயே முஸ்லீம் சமூகம்தான் அதிகமாக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டுச்சு. 55% முஸ்லீம்கள் தான் கல்வியை கற்றவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேருக்கு தெரியாது, பாதி பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். பாதி அளவு இருக்குதா பரவாயில்லையேன்னு நம்ம மனசு சொல்லும். அந்த கல்வி அறிவு என்பது உயர் பட்டம் பெற்றவர்கள் என்பது அல்ல. தன்னுடைய பெயரை எழுத தெரியும், தன்னுடைய பெயரை கையெழுத்திட தெரியும். இப்படி தன்னுடைய பெயரை எழுதவும் கையெழுத்து போடவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவர் கல்வி அறிவு பெற்றவர் என்று இந்தியாவினுடைய அரசு பதிவு செய்யும். இதெல்லாம் சேர்த்து தான் 55%. அன்பானவர்களே, அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். படித்து என்ன செய்ய போகிறோம், படித்தவெல்லாம் என்ன செய்கிறான் இப்படிங்கிற ஒரு பிற்போக்கு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, கல்வி என்பது அது இறைவனை ஞாபகப்படுது, இறைவனுடைய சிந்தனையை தூண்டும். அது எந்த துறை சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருக்கிறதா, அதுவும் இறைவனுடைய சிந்தனையை தூண்டும். அது எப்படிங்க தூண்டும், அந்த ஒவ்வொரு உறுப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ அற்புதமாக படைத்தான் அப்படிங்கிற சிந்தனையை தூண்டும். நாடி நரம்புகளை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் அப்படிங்கிற அல்லாஹை பற்றி சிந்திக்க தூண்டும். இரத்த நாளங்கள் எப்படியெல்லாம் ஓடுகிறது தங்கு தடையில்லாமல், அது ஒரு நொடி பொழுது நின்று விட்டால் அவனுடைய சுவாசமே நின்று விடுமே. அல்லாஹ் அதையெல்லாம் விட்டு பாதுகாத்து இந்த மனிதன் ஓடுகின்ற போதும், உறங்குகின்ற போதும், விழிக்கின்ற போதும், வேலையில் ஈடுபடுகின்ற போதும் தங்குதடையில்லாமல் ஓடுகின்ற ஒரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கிறானே, அவனுடைய நாவு சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும். அன்பானவர்கள், எல்லா துறைகளிலும் நம்முடைய முஸ்லீம் சமூகம் முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்யணும், உதவியாக இருக்கணும். இந்தியாவில் தமிழ்நாடு பரவாயில்லை, உத்தரப்பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம், இதுவெல்லாம் படிப்பில் ரொம்ப வீக்கு. கல்வி தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. அன்பானவர்களே, நாம் எல்லா துறைகள் விஷயத்திலும் நம்முடைய மக்கள் முன்னேறுவதற்கு முழு முயற்சி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.